அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமா வருகிறார். நாம் தேவனை சந்திக்க இன்று ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்கிற வேத பகுதி சங்கீதம் 144:5. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இந்த வார்த்தையில பாருங்க, சங்கீதம் 143 என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானது. எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போயிருக்கிற போதும், எப்பொழுது நான் பலவீனப்படுகிற போது, எப்பொழுது எனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அப்ப எல்லாம் இந்த 143 சங்கீதம் வாசித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயித்த தருணங்கள். அதனால இந்த சங்கீதம் 143 நான் எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன். எல்லா சூழ்நிலையும் அதை நான் படிக்கும்போது ஜெபிப்பதும் என்னுடைய வழக்கம். அதுல ஒரு வசனத்தை மட்டும் நாம் பிடித்து இன்னைக்கு உயரத்தை கொடுத்து ஆராய்ந்து ஆலோசிப்போம். பூர்வ நாட்களை நினைக்கிற இந்த நாட்கள்ல முதலாவதாக நாம் எல்லா சூழலிலும் நினைத்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல நினைத்து பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக தேவனுக்கு முன்பாக நாம் இருந்த வாழ்க்கை எப்படி, தேவனை நாம் அறிந்து கொண்ட பின்பு, தேவனை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவனை தொட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி என்பதை நம்ம அந்த ஒரு வார்த்தையில நாம் நினைவுகூறுவதற்காக இருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கிற போது நம்ம எப்படி இருந்தது? பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், வியாகுலப்பட்டோம். அநேக பேர் நம்ம பகையோடு இருந்தாங்க, விரோதங்களா இருந்தாங்க. அநேக பேர் பக்கத்துல அருகில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப மோசமான நிலையில, யாருமே நமக்கு யாரும் உதவி செய்வாங்களோ என்ற நிலையில யாருமே உதவி செய்யாத நேரத்துல தள்ளப்பட்ட நாட்களா இருந்தோம். அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லை, பாரமா, அநேகருக்கு நம்ம ஒரு சாட்சியா கூட இல்லாம தேவனை அறியாம இருக்கிற அந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கணும். இது பழைய வாழ்க்கை. அல்லேலூயா. புதிய வாழ்க்கைகளை பாருங்க. தேவன் நம்மை அறிந்து கொள்ளப்பட்ட பிறகு, நம்மை தொட்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகத்தினால் நம்ம அழைத்த பிறகு, நம்முடைய பேர் சொல்லி அழைத்த பிறகு, நம்ம உருவாக்கின ஒரு நம்முடைய கருவில திறந்து கொண்டதுக்கு அப்புறம் கூட தேவன் நம்மை அழைப்பித்த விதம் அது வேறு விதமானது. அல்லேலூயா. இந்த புது வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். வேத வாசிப்பு, தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் நம்ம நிலைத்திருக்கிறோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இன்று அநேக காரணங்கள் இப்படி செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் அடையாளம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய முன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பின்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்லி நாம் நினைத்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். முன்னே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது, நமக்கு ஒரு வீட்டுல ஒரு பொருள் இல்லை, ஒரு பணம் இல்லை, ஒரு சொத்து இல்லைன்னு சொல்லி அநேகமா இருந்தது. ஆனா இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படிப்பட்ட இருக்கிறோம் உணர்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த வாழ்க்கை நம்ம எனக்கு வேலை கிடைத்தது, எனக்கு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சமாதானம் கிடைத்தது என்று சொல்லி அநேகத்தை நம்ம சாட்சியை வாழலாம். முன்னே நாம் சாட்சியை வாழல, ஆனா இப்பொழுது கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட போது நாம் சாட்சியை வாழ்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்திலேயே இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லி புதிய ஏற்பாடுன்னு சொல்லி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அவருடைய பழைய வாழ்க்கையிலும் புது வாழ்க்கையிலும் தேவன் வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வித்தியாசப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. புதிதாக அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அழைப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்லிட்டு பூர்வ நாட்களை நாம் நினைத்து பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, கர்த்தர் நமக்கு வந்த பிறகு எப்படி இருந்து சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கையும் புது வாழ்க்கையுடைய வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொள்வர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நாம் தியானிக்கணும், அதாவது ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் இயற்கையாகவே செய்த சில காரியங்களை நாம் நினைத்து பார்க்கணும், அதாவது தியானிக்கணும். இயற்கையாக நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா பாருங்க, நமக்கு வெயில் கொடுத்திருக்காரு, மழை கொடுத்திருக்காரு, இரவு கொடுத்திருக்காரு, பகல் கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றையும் மனுஷனுக்கு இதெல்லாம் தேவை என்று சொல்லி எல்லா விதத்திலும் நமக்கு பூர்த்தி செய்யத்தக்கதாக இயற்கையான படைப்புகளை பட்டிருக்காரு. காற்று இல்லைன்னு நம்ம இருக்க முடியுமா? தண்ணி இல்லைன்னு இருக்க முடியுமா? சூரிய வெளிச்சம் இல்லாம இருக்க முடியுமா? அது குளிர் இல்லாம இருக்க முடியுமா? அது எல்லா சூழலுக்கும் நம்முடைய உடலுக்கு தேவை. அனலும் தேவை, குளிரும் தேவை. அல்லேலூயா. மழையும் தேவை, வெயிலும் தேவை. ஆமென். அதுல இயற்கையாகவே தேவன் நமக்கு சில காரியங்களை படைத்து இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அநேக பேருக்கு இப்போ பாருங்க,
நோவா முதல் கொண்டு கடைசி பவுல் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் நடத்தி செய்த காரியங்களில் நினைத்தீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரவேலுடைய ஜனங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வனாந்திரத்துல போய் கொண்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அநேக அற்புதங்கள் அடையாளம் பல பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் மத்தியமா நம்ம நடத்தினோம். அதிலே ராஜாக்கள் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்துறதையும் நாம் நினைத்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய செய்திகளில் நம்ம எப்பொழுதும் தியானிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி செய்தார்னு சொல்லியும் நம்ம தியானிக்கிறோம். நன்றி அறிவு உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி அறிவு உள்ளவர்கள். நன்றி அறிவு இல்லாதவர்கள் யாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு முன்னின்று இருந்தவரையும் நம்ம சில டைம் மறந்து போயிடுறோம். எப்போ நம்ம சோர்ந்து போகிற போது, நம்ம பலவீனப்படுகிற போது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இது ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் நம்ம கேட்டுறோம். இல்லையா? இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கர்த்தர் நம்மை வழிநடத்தி, நம்ம சுகப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்தி, நம்ம தெரிந்து கொண்டு ஒரு சமூகத்துல கொண்டு வந்து இயேசுன்றது அறியத்தக்கதாக நம்ம உயர்த்திருக்கிறான்னு சொன்னா நம்மளை மறக்கலாமா? அவர் நன்றியை நம்ம மறந்து விட முடியுமா? அல்லேலூயா. அதனால யோசிக்காமல இருக்கக்கூடாது. தினந்தோறும் யோசிக்கணும். தினந்தோறும் அவருடைய நமக்கு செய்த காரியங்களையும் கிரியைகளையும் நினைத்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, கர்த்தரின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் வலிமை நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிரியைகளை தான் நம்ம பயன்படுத்தி வந்துருக்கிறோம். அல்லேலூயா. எப்படின்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேல யார் மேல இருக்கிறதோ, கர்த்தருடைய கிரியைகள், அவருடைய தாளாந்துகள், அவருடைய அபிஷேகம், அவருடைய வரங்கள், அது எல்லாமே நம்மோட கூட இருந்தது. நம்முடைய பரிசுத்தவான்களை நோக்கி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் அநேக பேருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ வியாதிஸ்தலம் ஒருத்தர் இருக்காங்க, அவர் மேல நம்முடைய ஊழியக்காரர் கை வைக்கிறான்னு பாருங்களேன். கை வைக்கும் போது என்ன ஆகும்? அவருக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், ஸ்தோத்திரமாவாங்க, பிசாசுகள் ஓடும், அவருக்குள்ள அபிஷேகம், அதாவது அனைட்டிங் நமக்குள்ள கிரியை செய்யும். எப்படின்னா அவரு கை நீட்டுறது மட்டும்தான் அவர் வேலை, கிரியை செய்கிறது கர்த்தர். அது இல்லையா? ஏன்னா அவங்கள பரிசுத்தவான்கள் வந்து அநேக இடத்துல வந்து அவர் தேவனுடைய கிரிகளை பெற்றிருக்கார்கள், தேவனுடைய அபிஷேகங்களை பெற்றிருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய கரங்களை வைக்க முடியுது. நம்மளுடைய ஊழியக்காரர்கள் நம்ம தலைமையில ஏன் வைக்கிறாங்கன்னா அவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா. வேதத்திலே கூட சில பழைய ஏற்பட்ட காலத்துல பார்க்கும்போது கூட யோனா பாருங்க, நினிவே பட்டணத்துக்கு போக வேண்டிய யோனா எங்க போனா தர்சீசுக்கு ஓடி போக நினைத்து பார்த்தான். ஆனால் கர்த்தர் விட்டார விடல. அவருடைய கரம் அவனை தாங்கி வழி நடத்தி போய் நினைவே பட்டணத்து ஜனங்களை போய் சுவிசேஷம் சொல்லும்படி, எச்சரிக்கையை தீர்க்கதரிசி சொல்லும்படி நிறைவேற்று. ஏன்னா நினைவுப்பட்ட ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள். அந்த இடத்துல போய் சொல்றதுக்கு நான் அங்க போய் செய்யணுமா, அங்க போய் ஊழியம் பண்ணணுமா, அங்க போய் வசனம் சொல்லணுமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா என்று சொல்லி அவர் பயந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் நேராக அவருக்கு முன்பு செல்லுது. அவங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு போய் கீழ்ப்படிஞ்சாங்க. அதே மாதிரிதான் இப்ப அதே போல பாருங்க, மோசே வனாந்திரத்துல ஒரு காரியம் நடந்து பாருங்க. மோசே தன்னுடைய கரங்களை மேல தூக்குகிற போது பெலிஸ்தர்கள் தான் அவங்க கீழே இறங்கு. மோசடைய கரம் காலும்போது அமெரிக்கர் மேற்கொள்றாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய கரம் நம்மோட கூட இருக்கிற போது, நம்மோட கூட எல்லா சூழ்நிலும் கடந்து வருகிற போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். பரிசுத்தவான்களுடைய கரம் எல்லா சூழலிலும் இருக்கிற போது எந்த சூழலிலும் பிசாசு பக்தர்களா இருப்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா இருப்பார்கள், அந்நிய பாஷையில பற்பசு பாஷையில பேசுகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்மை விட்டு விலகி போச்சுன்னா, நமக்குள்ள என்ன பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபைகள் எல்லாம் இழக்க வேண்டியதா இருக்கும், அவருடைய தாளந்துகள் இழக்க வேண்டியதா இருக்கும், அந்த அபிஷேகத்திலையும் வரங்களையும் தீர்க்க தரிசனம் இழக்க வேண்டியதா இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம விட்டு விலகி போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போகும். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் தான், கர்த்தருடைய கிருபைகளையும் வரங்களையும் நன்மைகளையும் எல்லாவற்றையும் பெற்றவர்கள் தான், ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள் தான். ஆனாலும் கர்த்தருடைய கரம் ஒருவேளை விலகி போச்சுன்னா உடனடியே நமக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில டோட்டலா முடிச்சிடும். உதாரணத்துக்கு வேதத்துல ஒருத்தரை வச்சு, சரி வேண்டாம், இங்கே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இந்த ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்சு ஃபேன் இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும்? ஃபேன் நின்றுமா இல்லையா? அதே மாதிரிதான் சுவிட்சு ஆஃப் பண்ண உடனே டக்கு நின்றுமா? கொஞ்சம் கொஞ்சமா சுழற்சியில மெது பண்ணிப்போம். அது போல்தான் கர்த்தருடைய கரம் நம்ம விட்டே விலகி போச்சுன்னா, அவருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கிருபை கொடுத்துட்டாங்க, இரக்கம் காண்பி வச்சிருக்காங்க, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மை விட்டு விலகி போயிடும். அதனால கர்த்தருடைய கரம் நம்ம இடத்துல எப்பொழுதும் இருக்கணும்.
அப்படி ஆசுவாதம் நம்ம எப்படி கர்த்தருடைய நம்ம எப்பொழுது தாங்கி கொண்டு வரணும். கர்த்தருடைய கரம் எல்லா விதத்திலும் தேவன் முன்பு சமூகத்தில் முன்பாக நிற்கிற போது அவருடைய கரம் நம்ம உச்சந்த உள்ளங்கால் இருக்கிற போல நம்ம நினைத்து பார்க்கணும். அப்பொழுதுதான் நம்ம தேவன் சமூகத்தை விட்டு விலகி போகாமல் இருப்போம். கிருபை வரங்களின் தாளாந்துகளையும் எழுந்து போகாமல் இருப்போம். அப்படி அபிஷேகத்தில் எழுந்து போகாமல் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதனால தான் நாம் ஒருமனப்படுகிறோம். அவருடைய கட்டளைகள் நிறைவேறணும். அவருடைய வசனங்களுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. அதுல இந்த சங்கீதம் 143 5வது வசனம் பூர்வ நாட்களில் நாம் நினைக்கிறவர்களாயிருந்து கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நாம் தியானம் செய்கிறதா என்றும் அவர் நமக்கு செய்த கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.